ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல 4 அதிரடியான புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட்டில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்காது, புதிய அப்டேட்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்வதில் மத்திய அரசு 4 புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நீங்கள் 1 அக்டோபர் 2023 அதுக்கப்புறம் பிறந்திருக்கீங்க, நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக கட்டாயமாக உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் 1 அக்டோபர் 2023 அதுக்கு முன்னாடி பிறந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு எந்த மாதிரி ப்ரூஃப் அட்டாச் பண்ணலான்னா உங்கள் டிசி அட்டாச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உடைய மெட்ரிகுலேஷனுக்கான டாக்குமெண்ட்லாம் இருக்குது பாருங்கள், 10th 12th அந்த மார்க் ஷீட் அட்டாச் பண்ணலாம், அல்லது பேன் கார்டு அட்டாச் பண்ணலாம், ஓட்டர் ஐடி அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அல்லது உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 அக்டோபர் 2023 அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு மட்டும் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக கட்டாயமாக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் தான் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுவரை பாஸ்போர்ட்டின் கடைசி பக்கத்தில் அச்சிடப்பட்ட முகவரி பாஸ்போர்ட் வைத்திருப்போரின் பாதுகாப்பு கருதி இனி அச்சிடப்படாது. அதற்கு பதில் குடியுரிமை அதிகாரிகள் மட்டும் ஸ்கேன் செய்ய அறியும் வகையில் பார்கோடு வடிவில் அச்சரிக்கப்படும். அதாவது நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் பேஜில் உங்களுக்கான அட்ரஸ் எல்லாமே பார்த்தா பிரிண்ட் பண்ணியிருக்கும். பட் இதுக்கப்புறம் ஒரு சில பாதுகாப்பு கருதி உங்களுடைய பாஸ்போர்ட்டில் நாங்கள் அட்ரஸ் பிரிண்ட் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்கள் பார்கோடு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பார்கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கான அந்த அட்ரஸை வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்போர்ட்டில் கண்டிப்பாக அட்ரஸ் பிரிண்ட் ஆகாது, அதுக்கு பதிலாக உங்களுக்கான பார்கோட் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த மாற்றங்கள் எப்போனா, இதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் அப்டேட் பண்ண போகிறீங்க, ரெனியூவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு புதிய மாற்றம் ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ண அடையாளம். அதாவது பாஸ்போர்ட்டின் வகைகளை எளிதில் அறியும் வகையில் இனி குடிமக்களுக்கு எப்போதும் போல நீல நிறத்தில் வழங்கப்படும். அரசு அதிகாரிகளுக்கு வெள்ளை நிறம், தூதரக அதிகாரிகளுக்கு சிவப்பு நிறத்திலான பாஸ்போர்ட் அறிமுகம் செய்யப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட்டுக்கான வகையை பார்த்தா கலரை மாற்ற போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே கலர் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நார்மல் குடிமக்களுக்கு இதுக்கப்புறம் ப்ளூ கலர்லையும், அதேமாரி அரசு அதிகாரிகளுக்கு வெள்ளை கலர்லையும், தூதரக அதிகாரிகளுக்கு சிவப்பு நிறத்திலையும் பாஸ்போர்ட் இதுக்கப்புறம் அமைக்க போகிறோம். ஸோ யார் யார் அவங்களுடைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக, வேரியேஷன் பண்ணுறதுக்காக இந்த வகையான கலரை பாஸ்போர்ட்டில் மாற்றத்தை கொண்டு வராங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெற்றோர் பெயர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை பாஸ்போர்ட்டின் கடைசி பக்கத்தில் அச்சிடப்பட்டு வந்த பெற்றோர் பெயர் இனி அச்சிடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட்டில் கடைசி பேஜில் உங்கள் ஃபாதர் நேம் எல்லாமே பார்த்தா பிரிண்ட் பண்ணியிருக்கும். இதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் பிரிண்ட் ஆகி வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒற்றை பெற்றோர், பிரிந்து சென்ற பெற்றோரின் குழந்தைகளின் தனியுரிமையை பாதுகாக்கும் வகையில் இந்த முறை பின்பற்றப்பட உள்ளது. அதாவது ஒரு சில பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, ஸோ தனியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க, சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதன் காரணமாக எல்லாருக்குமே நாங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட் நேம் வராது, ஸோ பேரண்ட் நேம் பாஸ்போர்ட்டில் பிரிண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க 4 புதிய அப்டேட். இதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டில் இந்த 4 புதிய அப்டேட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறவங்க, ரெனியூவல் பண்ண போகிறாங்க, அப்டேட் பண்ண போகிறவங்களுக்கு இந்த பாஸ்போர்ட்டில் புதிய விதிகள் உங்களுக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாட்டில் தற்போது 422 பாஸ்போர்ட் சேவா கேந்திரங்கள் உள்ளன. அவற்றை அடுத்த 5 ஆண்டுகளில் 600ஆக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் இந்தியா முழுக்க 600 பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்காக அஞ்சல் துறையுடன் வெளியுறவு அமைச்சகம் செய்திருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பாஸ்போர்ட்டில் 4 புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் 600 இந்தியா முழுக்க 600 பாஸ்போர்ட் சேவா மையங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்றதையும் ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதில் எந்த மாதிரி ரூல்ஸாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதான் உங்களுக்கான புதிய அப்டேட். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.